வடவள்ளி மாதாவே, வல்லமை மிகுந்தவளே, இயேசுவின் தாயாரே, எமக்காக ஜெபிப்பவளே. வாழ்க வாழ்கவே வடவள்ளி மாதாவே. சந்நிதியில் வந்தவர்கள் கண்ணீரை கண்டவளே, மகனிடம் ஜெபித்தவளே, புற்றுநோய் போயிற்றே, ஊமைகள் பேசிட அற்புதம் செய்த தாயே. கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அலையாடும் கடலோடு மீனோடும் இலையாகும் கிளையோரும் கனியாகும். பூவுக்குள் பூட்டி வைத்த தேன் போல இமைகளில் கண்ணீரும் இதயத்தில் வேண்டுதலும் ஏந்தி வந்தோம். எம் குறையெல்லாம் தீர்ப்பாயே வடவள்ளி மாதாவே. வரம் வேண்டி வருபவர்க்கு வற்றாத அருள்மலையாய், கரம் கூப்பி நிற்பவர்களுக்கு கருணையின் இருப்பிடமாய், ஜெபமாலை கரங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் விண்ணரசியாய், புகழ் மாலை இதழ்களுக்கு
மனதுருகும் மண்ணரசியாய் வீற்றிருக்கும் வடவள்ளி அன்னையின் ஆலயம் தேடி வந்திருக்கும் அன்பு பக்தர்கள் அனைவரையும் இந்த புதிய வருடத்தின் முதல் மாத திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். இந்த சிறப்புமிகு வடவள்ளி அன்னை ஆலய திருப்பலியை மாதா டிவியில் கண்டு செழிக்கும் அனைவருக்கும் இப்புதிய ஆண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வடவள்ளி அன்னை ஆலய அனைத்து சிறப்பு நவநாள் திருப்பலிகளிலும் தவறாமல் கலந்து கொண்டு இறை மக்களுக்கு அருள் ஆசிர் பெற்றுத்தரும் நம் பாசத்திற்குரிய உதகை மறை மாவட்ட மேதகு ஆயர் அவர்களை அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். மேலும் அவருடன் இணைந்து திருப்பலி நிறைவேற்றிட வந்திருக்கும் அருத்தந்தையர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அன்னை மரியா இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து பரிசுத்த ஆவியால் கருவுற்றதினால் இறைமகனை ஈன்றெடுத்தார். ஆனால் அந்த அன்னை நம்மேல் கருணையுற்றதால் சிலுவை வழியில் உலக மக்கள் அனைவரையும் தம் மகனாக மகளாக தம் உறவில் இணைத்து கொண்டார். அன்று எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்த தாயுள்ளம், கானாவூர் குடும்பத்திற்கு உதவிய கருணையுள்ளம் இன்றும் நமக்காக தினம் தினம் இறைவனிடம் மன்றாடி கொண்டிருக்கிறது. அந்த இரக்கம் நிறைந்த அன்னையின் ஆலயத்தில் கூடியிருக்கும் நாம் நம் தேவைகள் அனைத்தையும் சமர்ப்பித்து இந்த வருடம் முழுவதும் இறைவனின் கரம் நம் குடும்பத்தை வழிநடத்திட வரம் வேண்டி தொடரவிருக்கும் திருப்பலியில் மன்றாடுவோம். இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டுதல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக
உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாமுவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 1 முதல் 4 முடிய 17 முதல் 19 முடிய உள்ள இறைவார்த்தைகள் மற்றும் அதிகாரம் 10 முதல் இறைவார்த்தை. அந்நாள்களில் பென்யமின் குலத்தில் கீசு என்ற ஆற்றல் மிகு வீரர் ஒருவர் இருந்தார். அவர் பென்யமினியன் அபியாவுக்கு பிறந்த பெக்ரோவாரத்தின் மகனான செரோரின் மகன் அபியேலுக்கு பிறந்தவர். அவருக்கு சவுல் என்ற ஓர் இளமையும் அழகும் கொண்ட மகன் இருந்தார். இஸ்ரேலின் புதல்வருள் அவரை விட அழகு வாய்ந்தவர் எவரும் இலர். மற்ற அனைவரையும் விட அவர் உயரமானவர். மற்ற அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தனர். சவுலின் தந்தை கீசுவின் கழுதைகள் காணாமற் போயின. கீசு தம் மகன் சவுலை அழைத்து, பணியாளன் ஒருவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேடிப்போ என்றார். அவர் எப்ராயிம் மலைநாட்டையும் சாலிசா பகுதியையும் கடந்து சென்றார். அவற்றை காணவில்லை. சாலிம் நாட்டு வழியே சென்றார். அங்கும் அவை இல்லை. பென்யமீன் நாட்டை கடந்து சென்றார். அங்கும் அவை தென்படவில்லை. சாமுவேல் சவுலை கண்டதும் ஆண்டவர் அவரிடம், இதோ நான் உனக்கு சொன்ன மனிதன், இவனே என் மக்கள் மீது ஆட்சி புரிவான் என்றார். சவுல் வாயின் நடுவே சாமுவேலை நெருங்கி, திருக்காட்சியாளரின் வீடு எங்கே, தயை கூர்ந்து சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு கூறியது, நானே திருக்காட்சியாளன். எனக்கு முன்பாக தொழுகை மேட்டுக்கு செல். இன்று நீ என்னோடு உண்ண வேண்டும். உன் உள்ளத்தில் இருப்பது அனைத்தையும் நாளை காலையில் நான் உனக்கு எடுத்துரைத்து உன்னை அனுப்பிவிடுகிறேன். அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவர் தலைமீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். அரசர் பூரிப்படைகின்றார். ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் பூரிப்படைகின்றார். நீரளித்த வெற்றியில் எத்தனையாவர் அக்களிக்கின்றார். அவருள்ள விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர். அவர் வாய் விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை. உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். அரசர் பூரிப்படைகின்றார். உண்மையில் நலமிக கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர். அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர். அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும்
உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். அரசர் பூரிப்படைகின்றார். நீர் அவருக்கு வெற்றி அளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று. மேன்மையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர். உண்மையாகவே எந்நாளும் நிலைத்திருக்கும் ஆசைகளை அவர் பெற்றுள்ளார். உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டு களிக்க செய்தீர். உமது வல்லமையில் ஆண்டவரே அரசர் பூரிப்படைகின்றார். அரசர் பூரிப்படைகின்றார். Alleluia, 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 alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவசனங்கள் 13 முதல் 17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயுவின் மகன் லேவி சுங்கசாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதேன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உதகை மறைமாவட்டம் வல்லமைமிக்க வடவள்ளி அன்னையின் திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி புதிதாக பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிலே 2024 ஆண்டிலே முதல் திருப்பலியை நிறைவேற்றி உங்களுக்காக ஜெபிப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நன்னாளிலே இன்றைய வாசகங்களின் வழியாக இறைவன் நம் அனைவருக்கும் 3 கருத்துக்களை நமக்கு கொடுக்கின்றார். இந்த ஆண்டிலே இந்த 3 கருத்துக்களை நம்முடைய வாழ்வாக மாற்றுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். முதலாவதாக, இறைவன் நம் அனைவருக்கும் இந்த புத்தாண்டை காண்பதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த புத்தாண்டிலே அவருடைய திருமுகத்தை நம்மீது பதித்து அவருடைய பேர் ஒளியை நம்மீது வீசி நமக்கு தேவையான ஆசிரையும் அருளையும் அமைதியும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். இந்த கொடைகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருமையான கொடைகளை நாம் அனைவரும் இந்த ஆண்டு முழுவதும் தக்கம் வைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம், இறைவன் சவுல் என்பவரை இஸ்ரேல் நாட்டிற்கு அரசராக அபிஷேகம் செய்கின்றார். அவருக்கு வேண்டிய எல்லா ஆசிரியும் அருளையும் கொடுக்கின்றார். அந்த இஸ்ரேல் நாட்டிற்கு தலைவராக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். எனவே அதற்கு தேவையான எல்லா கொடைகளையும் வாரி வழங்குகின்றார். இஸ்ரேல் நாட்டுடைய முதல் அரசராக அந்த சவுல் என்பவரை நியமனம் செய்கின்றார். தலைவராக இருப்பதற்குரிய எல்லா கொடைகளையும் கொடுக்கின்றார். ஆனால் காலப்போக்கிலே அந்த சவுல் என்பவர் இறைவன் அவருக்கு கொடுத்த கொடைகள், அளித்த ஆசீர் அனைத்தையும் மறந்தவராக இறைவனுக்கு முன்னால் தீயதென கருதுவதை செய்கின்றார். இறைவன் அவருக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ, எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை செய்கின்றவராக மாறுகின்றார். எனவே என்ன நடக்கின்றது? இறைவன் அவருக்கு கொடுத்த அந்த அருளையும் ஆசிரையும் அவர் தக்க வைத்து கொள்ள முடியாதவராக போகின்றார். எனவே அந்த அரச பதவியிலிருந்து நீக்கப்படுகின்றார். அதற்கு பதிலாக தாவீது அரசராக இறைவன் நியமிக்கின்றார். எனவே இந்த சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், முதலான பாடம், இறைவன் நமக்கு
சிறப்பான அழைப்பை கொடுத்திருக்கின்றார். முதலிலே மனிதர்களாக நம்மை படைத்திருக்கின்றார். இரண்டாவதாக திருமுழுக்கு வழியாக நம் அனைவரையும் கிறிஸ்தவர்களாக அழைத்திருக்கின்றார். பின்பு மற்ற திருவருட்சாதனங்கள் வழியாக பெற்றோர்களாக மற்றும் துறவிகளாக, குருக்களாக, இன்னும் நம்முடைய பல தொழிலின் வழியாக சிறப்பான அழைப்புகளை கொடுத்திருக்கின்றார், கொடைகளை கொடுத்திருக்கின்றார். இந்த சவுளை போல இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கொடைகளை நம்முடைய அகங்காரத்தின் காரணமாக, நம்முடைய தன்னலத்தின் காரணமாக இழந்து விடக்கூடாது. அத்தகைய வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது என்ற ஒரு அரிய கருத்தை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கின்றது. இரண்டாவதாக இன்றைய நற்செய்திக்கு நாம் வருகின்ற பொழுது லேவியினுடைய அழைப்பை நாம் பற்றி படிக்க கேட்டோம். லேவி என்பவர் மத்தேயு. அவர் இயேசு அவரை அழைத்தவுடனேயே அவர் தன்னுடைய பணியிலே இருக்கின்றார். என்னை பின்தொடர்ந்து வா என்று சொன்ன உடனேயே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்கின்றார். அதே போலதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அருளப்பர் என்கின்ற யோவானையும் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது அவர்களும் அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், மீன் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள். இனிமேல் உங்களை மனிதர்களை பிடிப்பவர் ஆக்குவேன், என்னை பின்தொடருங்கள் என்று சொல்கின்ற பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு படகு, வலைகள், அவருடைய பெற்றோர்கள், பிடித்த மீன்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். பின்தொடர்ந்தது மட்டுமல்ல, கடைசி வரை அவர்கள் பிரமாணிக்கமுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, இயேசுவுக்காக, இயேசுடைய நற்செய்திக்காக தங்களுடைய உயிரையே தியாகம் செய்கின்ற அளவிற்கு அவர்கள் தாங்கள் கொண்ட அந்த நம்பிக்கையிலே, அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருந்தார்கள். எனவேதான் லேவி என்கின்றது மத்தேயு தான் அனுபவித்ததை, இயேசுவோடு இருந்து தான் அனுபவித்ததை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் முதல் நற்செய்தி நூலை நமக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றார். 4 நற்செய்தி நூல்களிலே முதலிடம் பெறுவது அந்த மத்தேயு நற்செய்தி. எனவே இரண்டாவது கருத்தாக இந்த ஆண்டிற்கு இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நாம் அனைவரும் இந்த மத்தேயு என்ற அந்த நற்செய்தியாளரை போல, பேதுரு, யோவானை போல நாம் அனைவரும் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்றவர்களாக, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அழைப்பிற்கு முதலிடம் கொடுக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே எப்போதுமே கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை இறைவன் கொடுக்கின்றார். நம்முடைய பிரமாணிக்கத்தை கலைக்கின்ற, நாம் கொண்டிருக்கின்ற விசுவாசத்தை, நம்பிக்கையை குலைக்கின்ற பல காரியங்கள் இந்த காலத்திலே நடந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக கருதாமல் எல்லா சூழ்நிலைகளிலும், இந்த உலகத்தை பொறுத்தளவிலே அது நமக்கு லாபமாக இருக்கலாம் அல்லது நஷ்டமாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் அந்த இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கின்றவர்களாக நாம் மாற வேண்டும்.
என்ற இரண்டாவது செய்தியை இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். மூன்றாவதாக நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம், அழைப்பிற்கு பின்பு இயேசு அந்த லேவியின் வீட்டிலே உணவருந்துகின்றார். அவரோடு அவருடைய நண்பர்கள் அனைவரும் வந்து உணவருந்துகின்றார்கள். அதை பார்த்த பரிசேயர்கள் குறை சொல்கின்றார்கள். இயேசுவை பார்த்து, இவர் பாவிகளோடு உணவருந்துகின்றார், பாவிகளோடு ஒன்றாக செல்கின்றார் என்று பிரித்தாளுகின்ற அந்த மனப்பான்மை உள்ளவர்களாக அந்த பரிசேயர்கள் இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே இறைமகன் இயேசு, பாவியான லேவி, மற்ற பாவிகள் என்று கருதப்பட்டவர்கள் அனைவருமே சமபந்தி அருந்துகின்றார்கள். அதை பார்த்து பொறாமை கொண்டு இந்த பரிசேயர்கள் இயேசுவை குறை சொல்கின்றார்கள். இதிலிருந்து இறைவன் நமக்கு கொடுக்கின்ற செய்தி என்ன? கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் சமமானவர்கள். நம்மிடையே எந்த விதமான வேறுபாடும் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே குடையின் கீழ் நாம் வாழ வேண்டும். அருமையான செய்தி. சமபந்தி என்றெல்லாம் இந்த காலத்தில் பேசுகின்றார்கள் அல்லவா? எல்லாருமே சமம் என்ற அந்த மனப்பான்மை அது நம்மிடத்தில் வர வேண்டும். நாம் அனைவரும் எப்போது திருமுழுக்கு பெற்றோமோ நாம் அந்த பழைய வாழ்வுக்கு இறந்தவர்கள். அத்தகைய ஒரு மனப்பான்மை நமக்கு வர வேண்டும். ஆனால் இன்னும் வராமல் இருக்கின்றது. குறிப்பாக நமது தமிழகத்தில் கிறிஸ்தவர்கள் ஆன பிற்பாடும் ஜாதியின் பெயராலே இன்னும் மற்ற காரியங்களின் பெயராலே பிரிவினைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றவர்களாக தான் நாம் இருக்கின்றோம். இது ஒழிய வேண்டும். இது கிறிஸ்தவம் அல்ல. ஜாதியின் பெயராலே சொல்லிக்கொண்டு இருப்பது கிறிஸ்தவம் அல்ல. அது ஒழிய வேண்டும். அதை தான் இன்றைக்கு நடந்திருக்கின்ற அந்த சமபந்தி, அந்த மத்தேயு வீட்டில் நடந்திருக்கின்ற அந்த சமபந்தி நமக்கு கொடுக்கின்ற அருமையான செய்தி. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புதிதாக பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டிற்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த 3 செய்திகளை நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிப்போம். 3 செய்திகள். 1, இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஆசிரியம் அருளையும் இழந்து விடாமல் இருப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். இழப்பதற்கு பல சூழ்நிலைகள் வரலாம். அதை இழக்காமல் இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். 2வதாக, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு முதல் இடம் கொடுக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். 3வதாக, கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்ற அந்த மனப்பான்மையிலே நாம் வளர முயற்சி செய்வோம். அப்படி வாழ்கின்ற பொழுது உண்மையிலேயே இறைவன் மகிழ்ச்சி அடைவார், அன்னை மரியாளும் மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த திருத்தலத்திற்கு நீங்கள் எத்தனையோ விண்ணப்பங்களோடு, எத்தனையோ தேவைகளோடு வந்திருப்பீர்கள். அன்னை மரியாள் அந்த கானாவூர் கல்யாணத்திலே கேட்காமலேயே இறைவனிடத்தில் சென்று, இயேசுவினிடத்தில் சென்று பரிந்து பேசி நமக்கு அந்த இல்லத்திற்கும் தேவையான வரங்களை பெற்றுக் கொடுத்த அந்த அன்னை இன்றைக்கும் நம்முடைய தேவைகளை அறிந்து நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிந்து பேசி நமக்கு வேண்டிய எல்லா வரங்களையும் பெற்றுக் கொடுப்பார்கள். எனவே அதற்காக நாம் இன்றைக்கு சிறப்பான முறையில் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். நாம் அனைவரும் இந்த 3 கருத்துக்களை
இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கை பாடமாக கொடுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அதற்கு இறைவன் நம்ம அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று தொடர்கின்ற இந்த திருப்பலியிலே ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா இறைவனாகிய தந்தை கேட்டதாக முடியும் மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அணிக்கு நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் எல்லா வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும்
உமது இரக்க மிகுதினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றலும் சேராப்பெண்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிற ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கற்பனைக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியாரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நின்று செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும்
போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கிறலும் என்றாடுகின்றோம். இப்பலியினால் நிருடம் கனைய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியாரால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொண்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குமை பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேத்தக அமல்ராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாக அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இந்த குடும்பத்தின் வீரர்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தள்ளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சென்றிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக்கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும்.
எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். தேடும் இந்த நுள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த நுள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். மன்றாடுவோமாக. எல்லா வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் அருளடியாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே,